வணக்கம். நாம நாளைக்கு 2 ஆகஸ்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ப்ரொடிக்ஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டியோட ப்ரொடிக்ஷன் பார்த்துடலாம். இன்னைக்கு ஒரு முக்கியமான லேர்னிங்கும் இருக்கு, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை கடைசியா பார்க்கலாம். நிஃப்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் ஆக்சுவலி மேலே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை. நேற்றே டார்கெட் கொடுத்துருந்தோம், நெக்ஸ்ட் டார்கெட் சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட் கிட்ட போயிட்டு ஆக்சுவலாக நேற்று கொடுத்தது இங்கே கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் டார்கெட் இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். அங்கே அச்சீவ் ஆகிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அது நம்ம ரெவியூவில் பார்க்கலாம், போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அடுத்தது வரும், அதில் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன இருக்குன்னா மினி சப்ளை ஜோன் 2 அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு கேப் அப். ஆக்சுவலாக கேப் அப் இங்கே பார்த்தீங்கன்னா கேப் அப் வச்சிருக்கு. இந்த சப்ளை ஜோனை கேப் அப் வச்சுட்டு மறுபடியும் ரிவர்ஸ் இருக்கு ஆக்சுவலாக. அதனால என்னன்னா ஒரு முக்கியமான லேர்னிங் என்ன நான் சொன்னது இதுதான். whenever a supply zone is broken upsideல with gap up, அது டிமாண்ட் ஜோனா ஃபார்ம் ஆயிடும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அகைன் ரிட்டர்ன் ஆகும்போது கீழே வரும்போது 1 2 3 4 5 கேண்டில்ஸும் அந்த டிமாண்ட் சப்ளை ஜோன் டர்ன் டு டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோன் டர்ன் டு டிமாண்ட் ஜோன் மாறிச்சு. இது டிமாண்ட் ஜோனா மாறிடும் எப்பவும் கேப் அப் பிரேக் அவுட் நடக்கும்போது. ஸோ இது முக்கியமான லேர்னிங் நான் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த சப்ளை ஜோனா அது கீழே பிரேக் டவுன் உடைக்கவே இல்லை. அதுலேருந்து ஆர்டர் இப்போ ஆல் தி ஆர்டர்ஸ் இங்கே மறுபடியும் ஸ்டாப் லாஸ் அண்டிங்க பிளாக் லைன்ஸ்லாம் இருக்கு. மறுபடியும் ஸ்டாப் நியூ மினி சப்ளை ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. அதை மெயினாக பார்த்துக்கோங்க. அது உள்ள ஒரு பிளாக் லைன் ஸ்டாப் லாஸ் சென்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் இதை மினி சப்ளை ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் அடுத்த டார்கெட் மேலே போகணும். அது நாளைக்கு என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். ஐம் கணேஷ் பாபு, சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் சென்னை. இன்வெஸ்டருக்கு ஆப்ஷன்ஸ் ஜோன் இது மெயினாக சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி இருக்கிற சேனல் இது. டிஸ்க்ளைமர், ஐம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட், பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட ப்ரொஜெக்ஷன் போயிடலாம். பேங்க் நிஃப்டி இது ஃபுல்லாகவே இந்த சேனல் சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி தான். அது டீடைல்ஸ் வேணும்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும். சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் ஃப்ரீயாக. வேறு எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ண மாட்டீங்க, நியூஸ் கூட பார்க்க வேணாம், கிளியராக இதுவே போதும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டிமாண்ட் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கு மினி டிமாண்ட் ஜோன், இன்னொரு டிமாண்ட் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. இதோட ரிவ்யூ அப்புறம் பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் லேர்னிங்க்கு. இது 1 hour ட்ரெண்ட் லைன். இன்னும் இதை வந்து பிரேக் அவுட் பண்ணலை. ஆக்சுவலாக மேலே போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இது ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை, சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான், நெகட்டிவ் சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன்ஸ்லாம் இங்கே இருக்குது, அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பெரிய மூவ்மெண்ட் எதுவும் இல்லை. மோஸ்ட்லி நாளைக்கும் சைட்வேஸ் நெகட்டிவ் கேப் அப் ஆகாத வரைக்கும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பேங்க் நிஃப்டி இப்போ இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் ஆக்சுவலாக இதுதான் லேர்னிங் மெயினாக. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எஸ்பெஷலி ஃபார் ஆப்ஷன்ஸ் பையர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்க்கலாம். என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். மெயினாக நிம்மதியாக தூங்கலாம், அன்னெசரி ப்ரைஸ் அவாய்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து அவங்க வந்து அடிக்டாக இருந்தால் தே கேன் கெட் டி அடிக்டட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் இதுவும் இருக்குது. இப்போ பார்த்துடலாம் நம்ம லேர்னிங். நிஃப்டி 50 இன்னைக்கு ஆக்சுவலாக நேற்று கொடுத்தது இந்த ப்ளூ லைன் இது பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு எண்டு. இது ஆக்சுவலாக இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. டேட்டா பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நிஃப்டி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிஃப்டி நேற்று டார்கெட் கொடுத்துருந்தேன் அந்த லைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே ஹிட் ஆன பிறகு அங்கேருந்து ஸ்லோவாக கீழே வந்துச்சு. ஆல் டைம் ஐ கிட்ட வந்து இந்த நான் சொன்ன மாதிரி சப்ளை ஜோன் 2 கிட்ட வந்து அகைன் இட் டுக் சம் சப்ளை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அது பிரேக் 5 minutesல பிரேக் பண்ணாலும் நீங்கள் நான் பிரேக் ஆச்சாலும் 1 hourல இட் ஹாஸ் நாட் பிரேக், half an hourல பிரேக் பண்ணல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் சம்திங் வெயிட்டிங் ஃபார் யூ அந்த லைன் கிட்ட வந்தோட பாருங்க அதோட மூவ்மெண்ட்டே எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் சப்ளை ஜோன் 2 அதுக்குள்ள இருக்கிற மினி சப்ளை ஜோனை பிரேக் டவுன் பண்ணிட்டு ஆல் டைம் ஹை, எப்போ ஆல் டைம் ஹை இந்த மாதிரி இடத்துல ஒரு ஹண்டிங் நடக்கும், ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சப்ளை ஜோனையே சுற்றி சுற்றி வந்து அந்த பாட்டு மாதிரி தான் சுற்றி சுற்றி வந்து மறுபடியும் ஆல்மோஸ்ட் அதுக்கிட்டே எண்ட் இருக்கு. அடுத்தது லேர்னிங் நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா சரி இது நிஃப்டி தான். இது சரி ஒன் செகண்ட். பேங்க் நிஃப்டி அதே தான், ஆல்மோஸ்ட் ஒரு கேப் அப் மாதிரி ஓப்பன் ஆகி அது எக்ஸாக்ட்லி சப்ளை ஜோன் 1 அண்ட் மினி சப்ளை ஜோனை டச் பண்ணிட்டு இட் ஹஸ் ரிவர்ஸ் பேக். சேம் ஸ்டாப் லாஸ் ஹண்டர் வெயிட்டிங் ஃபார் அந்த லைன் கொடுத்துருந்தேன். அங்கேயே ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வாஸ் கோயிங் ஆன். அது கீழே ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் இருந்தது. ஸோ ஒன்ஸ் இந்த ஜோன்ஸ் தான் நீங்கள் உங்கள் சார்ட்ல இதை பார்த்து மார்க் பண்ணி வச்சா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் இந்த சப்ளை ஜோன் போட்டு கீழே வரும்போது அகைன் இட் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், அது பிளாக் லைன் இருக்கு. நான் சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் 4-5 கேண்டில்ஸ் இது ஃபர்ஸ்ட் வாட்டி. இது ஒரு 3 கேண்டில்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கேண்டில் இங்கே ஒரு தொட்டிருக்கு, மறுபடியும் இங்கே ஒரு தொட்டிருக்கு. ஸோ ஒரு 4-5 கேண்டில்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பிளான் பண்ணலாம். ஒன்ஸ் ஒரு 3 times 4 times தொட்டு கீழே வரும்போது அதுக்கேற்ற மாதிரி யூ டு பி பெட்டர் கீப் ஒயிட், அதுதான் பெட்டர். ஏன்னா இல்லைன்னா அன்னெசரி உங்களுக்கு ஹீட் ஆகிட்டே தான் ஆகும். பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே கீழே இருக்கிற ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைனை தொட்டுட்டு நான் சொன்ன 1 2 3 4 5 கேண்டில்ஸ் அப்புறம் மறுபடியும் ஒரு மேலே போய் அகைன் போயிட்டு மறுபடியும் கீழே வந்துருக்கு இறங்கிது. ஸோ இன்னைக்கு ரொம்ப ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ரொம்ப ஓவராக இருந்தது. அதுலேயும் ஒரு பேட்டர்ன் இருக்கும், அது கூட இல்லாமல் போச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் லைன் கிட்ட வந்திருக்கு.
நான் கொடுத்த ரிவர்சல் லைன் கிட்ட வந்துட்டு 1 2 பார்த்தீங்கன்னா 1 2 கேனல்ஸ் மறுபடியும் ட்ரெண்ட் லைன் 1 ஆர் ட்ரெண்ட் லைன் கிட்ட போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் லேர்னிங் நான் சொன்னது. ரொம்ப சப்ளை அண்ட் டிமாண்ட் வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் இதில் ஆரம்பிச்சிங்கன்னா இதுக்கு அடிக்ட் ஆகிடுங்க. ஆனால் ஆப்ஷன்ஸில் அடிக்ட் ஆகிற மாதிரி கிடையாது. இதில் அடிக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு டைம் ஃப்ரீ ஆகிடும், நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் குறைஞ்சிடும், ரொம்பவும் குறையும், ப்ராஃபிட் அதிகமாகும், லாஸ் கம்மியாகும். இது ஒரு சின்ன துளசி நீங்கள் யூஸ் பண்ணுறதால மாதம் 1000 ரூபாய் சேமிக்க முடியும். நீங்கள் இதை தான் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸு பிடிக்கிறதுக்கு மட்டும் தண்ணி இம்பார்ட்டன்ட் இல்லை, ஈவன் ஃபார் பில்டிங் ஆல்சோ என்ன டீட்டெயிலாக பாருங்கள். டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நிச்சயமாகும். பிகாஸ் ஐ எம் ஏ சிவில் இன்ஜினியர் குவாலிட்டி கன்சல்டன்ட். நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. தி எண்ட் ஆஃப் தி ப்ரெசன்டேஷன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் குறையும், ப்ராஃபிட் அதிகமாகும், லாஸஸ் குறையும். ப்ராக்டிக்கலாக இட் இஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, தேங்க்யூ.